எல்லாருக்கும் வணக்கம். நான் கம்பன் தமிழ் பள்ளியுடைய பிரின்சிபல். இந்த முறை வந்து பெற்றோர்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு நம்ம கேஃபெட்டீரியாலேயே எப்பவுமே பண்ற மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சதுல வந்து சில பேர் வராங்க, சில பேர் வர்றதில்ல. அதனால ஒரு சின்ன ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி. ஸோ அதுல வந்து ஒரு ஒரு 5-6 விஷயம் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆம், நம்ம பள்ளி வந்து நான் ப்ராஃபிட், வாரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை வாலண்டியர் டீச்சர்ஸ் மூலமா உங்க குழந்தைகளுக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆஹ், ஆஹ், படுறதுனால நீங்க வீட்ல எவ்வளவு எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்களுடைய தமிழ் ஆர்வமும் சரி, தமிழ் ஸ்கில்ஸ், நாலேஜ் அது ரெண்டுமே ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து வீட்ல நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, வகுப்புக்கு வந்து சரியான நேரத்துல வரணும். அதாவது வந்து வாரம் வாரம் வரணும், சரியான நேரத்துல வரணும், முழுக்க இருக்கணும். உங்களுடைய வீட்டு பாடத்தை சரியான நேரத்துல வீட்லயே பண்ணி முடிஞ்சதுன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த வீட்டு பாடத்தை பண்ணிட்டு கடைசியா நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை அதை வந்து கரெக்டான நேரத்துல அதை சப்மிட் பண்ணணும். இது ரெண்டையுமே நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டண்டன்ஸ், கிளாஸுக்கு சரியான டயத்துக்கு வருது, ஹோம்ஒர்க் பண்றது, இது ரெண்டையும் சேர்த்து நீங்க வீட்ல மூணாவதா ஒண்ணு பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்களுடைய தமிழ் நிச்சயமா இம்ப்ரூவ் ஆகும். நாங்க எல்லாருமே பாக்குறோம், எங்க குழந்தைகளுக்கும் பாக்குறோம், இந்த மூணு சேர்த்து பண்ணும்போது அது ஒர்க் ஆகுது. இதை தவிர நம்ம பள்ளியில வந்து லைப்ரரி இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல சில புத்தகங்கள்லாம் இருக்கு. இது தவிர வந்து நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு ஒரு வகுப்புல இருந்தும் குழந்தைங்களுடைய ஹோம்ஒர்க் இல்ல டெஸ்ட் அதுல இருந்து பார்த்து என்னென்ன பேட்டர்ன்ஸ்ல வந்து அவங்க பிழைகள் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 4-5 ஐடியாஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறோம். ஸோ அதையும் சொல்றோம். அதே மாதிரி சில விளையாட்டுகள், அதாவது கேம்ஸ் கிளாஸ்லயும் பண்றாங்க, ஆன்லைன்லயும் வச்சிருக்கிறோம். ஸோ அதை நீங்க எடுத்து கண்டிப்பா வீட்டில் உங்க குழந்தைகளோட பயன்படுத்துங்க. இதனால நிச்சயமா அதுக்கு வந்து அவங்களுடைய தமிழ் இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமாக. ஸோ அதாவது வந்து வகுப்புலையும் சரி, இது வந்து ஆசிரியர்களும் பண்றாங்க, நீங்க வீட்லயும் பெற்றோர்களும் இல்ல வந்து நிறைய டைம் வந்து பாட்டி தாத்தா எல்லாமும் ஹெல்ப் பண்றாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்றாங்கன்னா இந்த ஒரு 4-5 விஷயத்த மட்டும் நல்லா மறக்காம பண்ணுங்க. அதாவது வந்து கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு ஏன் போட்டிருக்கோம்னா, இப்ப நானே பேசும்போது பாத்தீங்கன்னா சில டைம் வந்து சரியான ப்ரொனன்சியேஷன்ல பேச மாட்டேன். வந்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றோம். பரவாயில்ல, பேசும்போது பரவாயில்ல. ஆனா அவங்க எழுதும்போது வந்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம் அப்படின்னு எழுத முடியாது. அதனால வந்து கொண்டிருக்கிறோம், போய் கொண்டிருக்கிறோம், போகிறோம், வருகிறோம் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் கரெக்டா அவங்களுக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிச்சீங்கன்னா அதை கரெக்டா அவங்க எழுதிடுவாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து தமிழ் எழுத்துக்கள் நல்லா டக்குன்னு புரிஞ்சிரும். வார்த்தைகள், அதாவது வந்து அவங்களுக்கு வந்து வொக்காபுலரி ரொம்ப பெருசா இல்லைன்னா கூட எழுத்து கரெக்டா தெரியும், அந்த எழுத்துக்கான ப்ரொனன்சியேஷன் நல்லா தெரியும். ஸோ அதனால நீங்க கரெக்டா நம்மளுடைய வார்த்தைகளை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கு கரெக்டா பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து கரெக்ட் ரைட்டிங், இருக்கிற வார்த்தைகளை வச்சு கரெக்டா, அதாவது வந்து ஒரு இன்னைக்கு போனோம், நாளைக்கு போறோம், அவர் எங்க வீட்டுக்கு வந்தார், நாங்க அப்பா அம்மா எல்லாரும் வெளியே போய் சாப்பிட்டோம் அப்படின்னு சின்ன சின்ன சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணா கூட பரவாயில்ல. ஆனா அதுல கரெக்டான பிழைகள் இல்லாம சரியான ப்ரொனன்சியேஷனோட எழுதுறாங்களா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி பேசிக் வேர்ட்ஸ், அதாவது ரொம்ப பெரிய வந்து டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, சின்னமா வீட்டுல வந்து நம்ம பேசுற வார்த்தைகளையே ஒழுங்கா எழுதி பேசி பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பா பண்ணுங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய கிளாஸ்க்கு போக போக தானாவே வந்துடும். அதே மாதிரி ஒரு ஒரு வாரமும் ஒரு 3 புது வார்த்தைகள், அதாவது நடைமுறையில பயன்படுத்துற வார்த்தைகளை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு வகுப்புலயே உங்க பாட புத்தகத்திலேயே vocabulary words இருக்கு. இதை தவிர நாங்களும் ஸ்கூல் மூலமா வந்து நடைமுறையில பயன்படுத்துற நிறைய வார்த்தைகளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம்.